ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சைடில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ பெய்ஜுன் அப்புறம் ஹீரோயின் கோகோ சேர்ந்து 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி 7 இயர்ஸ் லேட்டர் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பெய்ஜுன் வந்துட்டு ரொம்ப பணக்காரன். பட் அவன் நார்மலான ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பைக்கில் வந்து இறங்குறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு 4Gன்னு சொல்லிட்டு அவனோட ஒரு பாய் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல். அவள் கால் பண்ணி கேட்குறா, டைம் ஆகிடுச்சு, நீ ஏன் இன்னும் வரல அப்படின்னும் போது அங்கே அவனுக்கு பதிலாக அவன் மிஸ்டர்ஸ் வந்து கால் எடுக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம ஹீரோவுமே யாரையும் மேரேஜ் பண்ணிக்க தான் இங்கே வந்திருப்பான் போல். ஸோ அவங்க 2 பேரும் இடிச்சதில் அவங்க மொபைல் வந்து மாறிடுது. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி எடுத்து காதில் வச்சு 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க சுச்சுவேஷன் 2 பேருக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் நம்ம ஏன் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல நம்ம ஹீரோ ரொம்ப பணக்காரன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஆல்ரெடி டைமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அவங்க 2 பேத்துக்கும் ஞாபகமே இல்லை போல். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறா, நாளைக்கு நான் வந்து என்னோட தாத்தாவை மீட் பண்ணதுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. நைட் போல் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகிறா. பார்த்தா அவளுக்கு ஒரு பொண்ணுமே இருக்கா. அவள் வந்துட்டு ஆக்சுவலி மேரேஜ் பண்ணது அந்த குட்டி பொண்ணை யாராச்சும் நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தான். அங்கே அந்த ஃபோஜியோட குடும்பமே இங்கே தான் இருக்கும் போல். அவங்க அம்மா வந்து அந்த குட்டி பொண்ணை போட்டு பயங்கரமாக புள்ளி பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணு அழுகிறா, அம்மா இவங்க என்ன சாப்பிடவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் சொல்கிறா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க ஃபோஜி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ இவகிட்ட இருக்க பணத்தெல்லாம் கறந்து எடுத்துரு, அதுக்கப்புறம் நீ போய் மிஸ்டர்ஸை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் அவங்கள பார்க்கும்போது டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து அவங்க தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, ஒன்று போதும், அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கேட்காம அவளுக்கு நிறைய ட்ரெஸ்மே வாங்கி கொடுத்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போகிற வழியில் சொல்கிறா, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வீடு வந்து அந்த 4G வாங்கிட்டு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த வீடை என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு பார்க்குறாங்க. அதை லோன் போட்டு நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அவளுக்கு ஒரு ஐடியாவுமே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவை மீட் பண்ண போகிறாங்க. அவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு அவருக்கு உண்மையான பேரனும் கிடையாது. பட் இருந்தாலும் அவன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்காரு. அவர் கேட்குறாரு, இது யாரும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அவன் மேரேஜ் சர்டிஃபிகேட் காமிச்சிட்டு, இல்லை தாத்தா இது வந்து உண்மைக்கு என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஹாப்பியாக ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியிலும் வந்துடுறாங்க. நைட் போல் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. அங்கே பார்த்து அந்த 4G உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறா, இந்த வீடை நான் வந்துட்டு விற்க போகிறேன் அப்படின்னும் போது அந்த 4Gயோட அம்மா சொல்கிறாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் நாங்கள் எங்கே போயிருப்போம் அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே அதை மாற்றிடுறா. இல்லை, நான் இந்த வீடை விற்றா நிறைய பணம் கிடைக்கும், அதை வச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு வாங்கன்னு நினைக்கிறேன், அந்த 4G பேரில் எழுதிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பேராசை வந்துடுது. ஸோ ஓகே நீங்கள் நாளைக்கே போய் அதை வந்து விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஹீரோ கிட்ட சொல்கிறா, நீ கொஞ்சம் ப்ரொஃபஷனல் மாதிரி நடந்துக்கோ அப்படின்னா நம்ம ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். அங்கே அந்த 4Gயும் வந்துடுறான். அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண சொன்னால் அதில் எந்த ஒரு பணம் அதை எவ்வளோக்கு விற்கிறாங்க அது எதுவுமே இல்லை. 4G கேட்குறா, என்ன இந்த கான்ட்ராக்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறோம், இல்லை நீங்கள் அந்த சைன் போட்டதுக்கப்புறம் இன்னொரு கான்ட்ராக்ட் வரும், அது இன்னும் 1 வீக்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது அவனும் ஏமாந்து போய் சைனும் போட்டுறான். ஸோ நைட் போல் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு எங்கேயோ கிளம்புறா. அப்போ 4G அவனோட அம்மா கேட்குறாங்க, எங்கே நீ போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் வந்துட்டு என்னோட குழந்தைய கொஞ்சம் நாளைக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டில் விட போகிறேன், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்களுமே நம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினையும் அந்த குட்டி பொண்ணையும் அனுப்பி விட்டுறாங்க. பார்த்தா கீழே பெய்ஜுன் வந்திருப்பான் போல். நம்ம ஹீரோ அவங்கள கூப்பிட்டுட்டு வீட்டுக்கும் போயிடுறான். அவனுக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குது. அவனோட பொண்ணுன்ற ஃபீலிங்கே அவனுக்கு வந்துடுது. ஸோ வீட்டுக்கு போயிடுறாங்க. வீடு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. அப்போ வந்து தெரிஞ்சிடக்கூடாது இவன் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு, நான் ரெண்ட்டுக்கு எடுக்கேன் அப்படின்னு அவன் போய் சொல்லிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அந்த 4Gக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கால ஒரு பெரிய வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தப்பான அட்ரஸும் ஹீரோயின் சொல்லியிருப்பா போல். அந்த வீட்டில் போய் இந்த வீடு ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணா அந்த வீடு ஓப்பனே பண்ண மாட்டேங்குது. ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு கால் பண்ணி அவன் கேட்குறா, என்ன இந்த வீடு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இது நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த வீடெல்லாம் யாரும் வாங்கலை அப்படின்னு சொல்லி அவனுக்கு டென்ஷன் ஆகிடுது. அவன் வந்துட்டு
அவங்க அம்மா கிட்ட, அம்மா அவன் நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் போலீஸ்லேயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே போலீஸ்லேருந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே போகிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் வேறு நான் போய் எதனாலும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிடுறா. அப்புறம் அங்கே போனால் அங்கே போலீஸ் கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின், அது என்ன குற்றம், அந்த வீடு ஃபுல்லாமே என்னோட பேரில் இருக்குது, லோன் போட்டு நான் கஷ்டப்பட்டு வாங்கினா இதை இவங்க வாங்கிக்கலான்னு பார்த்தா நான் என்ன பண்ண முடியும், அதை நான் விற்கிறதுக்கே எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஃபோஜியோட அம்மா ஹீரோயினை ரொம்ப புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு அங்கே நம்ம ஹீரோ போயிடுறான். அவன் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். அந்த போலீஸ் வந்துட்டு அவங்கள திட்டி அந்த ஃபோஜியோட அம்மாவையும் அவனையும் அனுப்பி விட்டுடுறாங்க. அங்கே வெளியில் நல்ல ஸ்னோ பொழிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறா. ஹீரோவோட கண்ணில் ஹீரோயின் வந்து அவ்வளோ அழகாக தெரியுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல, அப்படியே அவன் விட்டுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கேவே ஹீரோயினுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாப் வாங்கி கொடுத்துறா. பார்த்தா தெரிய வருது அது நம்ம ஹீரோவோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணுறான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணாவே இருக்கான். ஹீரோயின் அவனோட மிஸ்டர்ஸ் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான் போல். அப்புறம் அங்கே வந்து நம்ம ஹீரோ பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிருது ஹீரோயின் இங்கே இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ அவன் வந்து அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்கிறான், அந்த பொண்ணுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினா அப்புறம் நிறைய பொண்ணுங்க சேர்ந்து மேனேஜர் கூட அங்கே பார்ட்டிக்கு போயிருக்காங்க. ஹீரோயின் அவ்வளோ ட்ரிங்க் பண்ண மாட்டேங்கிறா. இந்த மேனேஜர் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை ட்ரிங்க் பண்ண வச்சிடறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் வாஷ்ரூம் போகும்போது அவள் பார்த்தா அந்த ஃபோர்ஜியோட அம்மா ஹீரோயினை வந்துட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ எப்படி என் பையனை அப்படி ஏமாற்றலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் ஏமாத்துறது உங்களுக்கு தெரியல. ஸோ அப்போது அந்த மேனேஜர் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டு ஹீரோயின் வாஷ்ரூம் போகும்போது பின்னாடியே போயிட்டு அவளை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துடுறான். அப்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சிஓன்றதுலாம் தெரியாது, யாருமே சிஓவை பார்த்தது கிடையாது போல். நம்ம ஹீரோயின் வந்து அவன் கூட தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். நம்ம ஹீரோ அதனால வந்து அந்த மேனேஜரை பயங்கரமாக அடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை கால் பண்ணி அவன்கிட்ட கேட்குறான், எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே ஓகே சொல்லிடுறான். ஹீரோ வந்து அங்கேருந்து எச்சு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. ஸோ நம்ம ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போகிறா. பார்த்தா அங்கே அந்த குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு நம்ம ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டான் போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஆஃபீஸில் விடுறான். அதை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துறா. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்குது அவளுக்கு சரியாக படல. ஸோ அவள் யோசிக்கிறா, அவங்க ஒரு வேளை லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ, நம்மக்கிட்ட தான் கோகோ சொல்லாமல் இருக்காளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க காட்டுறாங்க, அந்த கம்பெனியில் அந்த மேனேஜர் வந்து தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த பொசிஷனை வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அவ்வளோ ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஆனால் ஹீரோயினுக்கு புரியல டக்குன்னு எப்படி இவளுக்கு இந்த பெரிய பொசிஷன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரீயூனியன் வச்சுருக்காங்க போல். ஸோ நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாருமே அங்கே போகிறாங்க. பார்த்தா அங்கே ஃபோஜியுமே இருக்கான். அங்கே பார்த்தா அவனோட மிஸ்டர்ஸுமே வந்திருக்கா. பார்த்தா அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவுமே இருக்கா போல். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு யோசிக்கிறா, இதே நிலமை தான் இவன் கூட இருந்தால் நமக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே எல்லாருமே கேட்குறாங்க, இப்போவும் நீ ஃபோஜி கூட தான் இருக்கே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின், அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது, எனக்கு தனியாக ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்களாம் யார் யாருன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் பெய்ச்சனை வர சொல்லிடுறா. அங்கே வந்த உடனே அவங்க எல்லாரும் இவ்வளோ அழகான பாய் ஃப்ரெண்ட் இவளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவள் போய் அவனை பிடிச்சிட்டு, அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அந்த ஃபோஜிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்கா. பார்த்தா நம்ம ஃபோஜியோட மிஸ்டர்ஸும் அங்கே வந்திருப்பா போல். அப்போது ஹீரோயின் சொல்கிறா, நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், நீ அதை கேட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு அது நல்லது, உன்னோட பேபிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவள் வந்து நின்று கேட்க ஆரம்பிச்சிடுறா. அப்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஒரு வேளை இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா எனக்கும் இந்த நிலமை தான், அவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது, அதை நீயே உன் கண்ணால் பார்த்துருப்ப நிறைய தடவை, அவனை விட்டுட்டு நீ பிரிஞ்சு போகிறதே நல்லது அப்படின்னு சொன்ன உடனே அவளும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே கிளம்ப போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே ரொம்பவே காஸ்ட்லியான கார் வந்துடுது. பெய்ச்சன் வந்து அதுலேருந்து கூட்டிகிட்டு போக போகிறான். பார்த்தா அந்த குட்டி பொண்ணு வந்துடுறா. அவளை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ எல்லோரும் அங்கே கார்லேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாருமே என்ன இவ்வளோ பணக்காரனா அவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஃபோஜியோட மிஸ்டர்ஸ் அந்த பொண்ணு இருப்பாள், அவள் வந்துட்டு இதுக்கு கூட இருக்க விருப்பம் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவனால் எதுவும் பண்ண முடியல. ஸோ காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறது யார் கார் அப்படின்னு சொல்லும் போது அவன் அதை ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம
ஹீரோயின் வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்கு போகிறா. அங்கே பார்த்தா ஒரு ஓல்டு லேடி இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஏதோ தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன தேடுறீங்கன்னு கேட்குறா. அவங்க வந்து என்னோட ஒரு இயரிங்கை காணும், அதை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறா. அந்த இயரிங்கும் கிடைச்சிருது. அப்போ பார்த்து அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துடுறா. அவங்க சொல்கிறாங்க, நீ தப்பாக நினைக்கலன்னா என் கூட சாப்பிட்றதுக்கு வரியா அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் போயிடுறா. அப்போ அவங்கள பற்றி சொல்கிறாங்க. இதோ உன்னோட பொண்ணு மாதிரியே தாம்மா என்னோட பொண்ணும், அவளுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். அப்போது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் என்னை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணான். அப்புறம் அவன் தப்பிச்சு என்கிட்டேருந்து போகும்போது அவன் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். என்னோட பொண்ணை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நான் தான் அவனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை ஜெயிலில் போட்டாங்க. இன்றைக்கி தான் நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கும் இதே மாதிரி நடந்திருக்கும் போல். நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்கும் போது இருக்கு அவளோட ஸ்டோரி மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு இதே நடந்திருக்கும் போல். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேளை இவங்க தான் நம்ம அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்குது. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறா. ஸோ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஹாப்பியாகிறது. நம்ம ஹீரோனோட அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு அவனோட செக்ரட்டரி வந்துடுறா. ஒரு பெரிய காரில் போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க இப்போ பணக்காரங்கள தான் இருக்காங்க போல். அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க அது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அவகிட்ட நான் வந்து உண்மையை சொல்லிடுவேன், நான் தான் அவளோட அம்மானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட் போல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த குட்டி பொண்ணு கூட சேர்ந்து கேம் விளாண்டுட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ என்னதுன்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, இன்றைக்கி நான் ஒருத்தவங்கள மீட் பண்ணேன்ல, அவங்க நானியாக நான் கூடவே வச்சுக்கவா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஓகே சொல்லிடுறா. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறா, நீங்கள் எங்களுக்கு நானியாக இருக்கீங்களா அப்படின்னா. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவங்க கிளம்புறேன்னு சொல்லும் போது அங்கே செக்ரட்டரி சொல்கிறா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இது வேண்டாம், உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, என் பொண்ணு கூட என் பேத்தி கூட சேர்ந்து நான் வாழ போகிறேன், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க கூப்பிட்றதுக்கு போயிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணை வந்து யாரோ வந்து கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து எப்படியோ அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி போயிடுறாங்க. பார்த்தா நம்ம குட்டி பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணது வேறு யாரும் கிடையாது, அந்த 4G தான் போல். அவன் சொல்கிறான், நீ வந்துட்டு அவனை உண்மைக்கே நம்பிட்டு இருக்கல, அந்த பெய்ஜன் ஒன்றும் உன்னை நினைக்கிற மாதிரி ஏழை விட்டு பையன் கிடையாது, அவன் வந்துட்டு ரொம்பவே பணக்காரன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிருத. அப்போ நம்ம ஹீரோ அவனை அதுக்கு மேலே சொல்ல விடாமல் அங்கேருந்து அந்த குழந்தைய காப்பாற்றி அவனை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட பொண்ணு கீழே விழுந்துடுறா. அவளை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கார் வந்து வேகமாக ஆக்சிடென்ட் பண்ணிடுது. அதை வந்து யாரும் அரேஞ்ச் பண்ண ஆக்சிடென்ட் தான் போல். அந்த டிரைவரை பிடிச்சி நம்ம ஹீரோ அடித்து கேட்குறான். பட் இருந்தாலும் அவன் சொல்லாமல் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஓகேவாக தான் இருக்கு. அவளுக்கு கான்ஷியஸ் வந்து அந்த குட்டி பொண்ணை பற்றி கேட்குறா. அப்போது ஹீரோ சொல்கிறான், நீ எதுவும் பயப்படாத, அவளாம் நல்லா தான் இருக்கா, நான் வந்துட்டு உங்களை ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டேன், ஆனால் யாருமே அதுக்கு பதில் சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை வந்து கோவமாக இருப்பேன்னு நினைக்காத, உன்கிட்ட தனி ரீசன் இருக்கும் என்கிட்ட நீ உண்மையை சொல்லாததுக்கு, நான் அதை நினச்சி உன்கிட்ட சண்டைலாம் போட மாட்டேன்னு சொன்னோடனே ஹீரோக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகிறது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஓகேவாகின உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு தாத்தாவை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே பார்த்தா ஒரு ஆண்டி இருக்காங்க. அது நம்ம ஹீரோவோட ஆண்டி தான் போல். அவங்களுக்கு எப்போவுமே ஹீரோ பிடிக்காது. பிகாஸ் இந்த தாத்தா எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே அவகிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவனை மட்டம் தட்டி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. திரும்பவுமே அவங்க சொல்கிறாங்க, உங்களை பார்த்து வருது இவன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறோம், எனக்கு ப்ராப்பர்ட்டிஸும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, எனக்குன்னு தனியாக கம்பெனி இருக்குது, அதை நடத்தி எப்படி சம்பாதிக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்க, இவ்வளோ பணக்காரனா இருந்தும் இவனை யாருமே பிடிக்க மாட்டேங்குது, இவனை எல்லாரும் எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் வெளியில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டே சொல்கிறான், ஏன் வந்துட்டு இவங்க எல்லாரும் என் மேலே கோவமாக இருக்காங்க தெரியுமா, என்னோட அப்பா அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்து போயிட்டாங்க, அப்போது நான் மட்டும் தனியாக இருக்கும் போது தாத்தா தான் என்னை அடாப்ட் பண்ணி வளர்த்தாரு, ஆனால் இந்த கம்பெனியெல்லாம் எங்கள் அப்பா அது தான், ஆனால் இவர்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸை எனக்கு கொடுத்துட்டு வந்து அவங்களோட பயமே அப்படின்னு அவன் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஷாப்பிங்க்கு போயிருக்கா. அங்கே பார்த்து நம்ம ஹீரோவோட ஆண்ட்டும் அங்கே லூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அது வந்துட்டு நம்ம பெய்ஜனோட ஃபியான்ஸே போல். ஆனால் நம்ம ஹீரோ தான் இப்போ ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கானே, அதனால அவளை மேனேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் போல். ஸோ அவங்க வந்து அங்கே ஹீரோயினையும் அந்த குட்டி பொண்ணையும் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ அங்கே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறேன். அங்கே நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்றேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ லூ சொல்கிறா, உன்னோட கம்பெனி வந்து எங்கள் அப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கனால தான் நல்லா போயிட்டு இருக்கு, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்கு உண்மைக்கே அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு போல்.
ஆனால் அவன் வந்து எனக்கு அது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ வீட்டில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறா. அவங்க அம்மான்ற விஷயம் தெரியாமையே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு தனியாக போயிட்டு பெய்ஜனோட கம்பெனியை பற்றி அந்த செக்ரட்டரி கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறா நாளைக்கு தாத்தாவோட பர்த்டே நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே கேதர் ஆகியிருக்காங்க. நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் இன்னும் நம்ம கோகோவை காணோம். ஸோ அங்கே எல்லாருமே லூ வந்துட்டு இவனுக்கு பேரா இருக்க வைக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறான். அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எப்படி தான் நீ பிடிச்சியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே பார்த்தா தாத்தா வந்துடுறாரு. அவர் சொல்கிறாரு என்னோட பேரனோட ஒய்ஃப் அவனுக்கு பிடிச்சா போதும், உங்களுக்கு பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே பார்த்தா அந்த ஆண்ட்டோட பையன் இருந்திருப்பாங்க போல். அவன் வந்து அப்ரோட்லேருந்து இப்போ தான் வந்துருக்கான். இந்த தாத்தா இறந்து போயிடுவாருன்னு தெரிஞ்சு ஷேர்ஸ்க்காக தான் எல்லாருமே வந்திருக்காங்க போல். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க இப்போ பணக்காரவங்க மாதிரி வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. நான் தான் கோகோவோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க நான் பெய்ஜனோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், என் பொண்ணு ஏழெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவளும் உங்களை விட பணக்காரி அப்படின்னு சொல்லும் போது அந்த தாத்தாக்கு ஹாப்பியாக இருக்குது. கோகோ வந்து இவ்வளோ ரிச்சான ஃபேமிலியில் பிலாங் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது திடீர்னு அவருக்கு திரும்பவுமே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகிறது. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. அவர்கிட்ட எல்லாருமே வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா சொல்கிறாரு இப்போதைக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் பெய்ஜன் கிட்டேயே அனுப்பிடுவேன், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், உங்களுக்கும் ஷேர்ஸ் வேணும்னா அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே தாத்தா கிட்ட போய் அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க எங்களுக்குரிய ஷேர்ஸை எங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோம்ல அப்படின்னு சொல்லும் போது தாத்தா சொல்கிறாரு எனக்கு உங்களுக்கு கொடுக்க இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க தாத்தா யார்கிட்டையும் சொல்லாமல் என்னை பார்க்கவான்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோயின் அவரை பார்க்கறதுக்கும் அங்கே போயிடுறா. அப்போது அவர் சொல்கிறாரு நீ வந்துட்டு இப்போது பெய்ஜனோட பேபியோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், உன்னோட குழந்தை இருக்கிற இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்க அடுத்து வந்து நம்ம பெய்ஜன்கிட்டேருந்து ஷேர்ஸை வந்து வாங்கிக்கிடக்கூடாதுல்ல, ஸோ அதனால் நீ பெய்ஜனோட பேபியோட ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு இதை அக்செப்டே பண்ணிக்க முடியலை. அவள் வந்துட்டு ஏன் அவங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ நான் சூட்டபிள் இல்லைன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த குடும்பத்தில் பெய்ஜனுக்கு என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு ஏன் அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு புரியல. அங்கே பார்த்தா போலீஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு மர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி இது ஒரு ஃப்ரேம் பண்ணதான் போல் அந்த ஆன்ட்டி அப்புறம் அந்த பையன் சேர்ந்து தான் நம்ம ஹீரோவை இந்த மாதிரி மாட்ட வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு தான் தெரியும்ல அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவன் வேகமாக அங்கே போயிட அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே சொல்கிறா நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன், நான் மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரூம்லேயே அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அந்த ஆன்ட்டி வந்து தாத்தா எந்திரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பிரிக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. பார்த்தாங்க தாத்தா வந்துடுறாரு. நான் சொல்லாமல் இங்கே எதுவுமே யாருக்கும் போகாது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு பதிலாக வந்துடுறா. அங்கே எப்படியோ பேசி நம்ம ஹீரோக்கே அந்த தாத்தா இவங்க நல்லவங்க கிடையாது நம்ம ஹீரோக்கே ஷேர்ஸை கொடுத்துட்றாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க தாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அப்போது அந்த ஆன்ட்டி வந்து சும்மா பார்க்க வர மாதிரி வந்துட்டு ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கார், அவருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் மேலே ஆசை போல் அவரை கூப்பிட்டு வந்துட்டு அவருக்கு பாய்சன் கொடுக்க வச்சு அந்த தாத்தா அங்கே இறந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ அவன் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது. அவனுக்கு ஒன்றும் புரியலை, நேற்று நல்லா இருந்தவர் இன்றைக்கி எப்படி இறந்து போக முடியும், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட அங்கே அலாரம் அடிக்கும், அங்கே டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பாங்களா, இது எப்படி சாத்தியம், இது கண்டிப்பாக அவர் இறந்து போகல, யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோ முடிவே பண்ணிடுறான். அங்கே அந்த ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட்டேஜ்லாம் வாங்கி பார்த்துருப்பா போல். அப்புறம் தெரிஞ்ச போயிடுது இவங்க பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்கே அரெஸ்ட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து தாத்தாவை எவ்வளோ மிஸ் பண்ணாலும் அவன் அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகணும்ல. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து மிச்சம் இருக்குது. அந்த லூ வந்துட்டு கொஞ்சம் நல்லவளம் ஆகிட்டா போல். ஸோ அவள் சொல்கிறா ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபூஜி இருக்கான்ல நம்ம ஹீரோயின் கிட்டே தப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்துருக்கான். அப்போ இந்த லூ வந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரக் கொடுத்துருக்கா. ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு ரூமில் போயிட்டு அந்த மாதிரி நடந்திருக்கும் போல். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்க குழந்தையே நம்ம ஹீரோவோடது தான். இந்த விஷயம் தெரிஞ்சோட நம்ம ஹீரோக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடுது. ஸோ அவங்க ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் சொல்கிறான் யார் வந்தாலும் இன்னும் இந்த குழந்தையையும் உன்னையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அங்கே அவன்
அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இதோட ஹாப்பி எண்டிங்காக அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.